எனக்கு அந்த மாதிரி தெரியலங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியல. அப்ப அவங்க பண்ணது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. எனக்கு வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சுன்னு சொல்ல. நான் ஒரே ஒரு அதுக்கு உதாரணம் சொல்றேன். சிவனே நாடு ஆண்டா கூட ஒரு குறை இருக்கதான் செய்யும். அப்ப வந்து எதுவும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதா? அதாவது எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு வந்து நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து அது கெடுதலா தெரியும். அவங்களுக்கு கெடுதலா இருக்கும், எனக்கு நன்மையா இருக்கும். அதுதான் உலகமே. எல்லாருக்குமே அப்படிதான். எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த திமுக ஆட்சியில பல விஷயங்கள் கொஞ்சம் தவறாமும் போயிருக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அது நடக்காம இருந்திருக்கலாம். அது வந்து எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம். அது என்னது? அது வந்து சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி உள்ள கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த இதில் வந்து சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்போ லேடிஸ்க்கான பாதுகாப்பு வந்து இன்னும் பெட்டராக பண்ண இருக்கலாம் அப்படிங்கிற நிறையா வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான நிறையா பெனிஃபிட்ஸு, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையோ, அதுக்கான இது பெட்டராக இன்னும் பண்ணியிருக்கலாமோ, அவங்களுக்கான அந்த லேடிஸ்க்கான இதுக்கான வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இப்போ இருக்கிற நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது.